எல்லாருக்கும் வணக்கங்க. என் பேர் பிரேம்குமார். நீங்கள் பார்க்குற சேனல் பேர் கிரிப்டோ கன்செப்ட். இந்த சேனல் நீங்கள் புதுசாக இருக்கீங்கன்னா சேனல் நம்ம கிரிப்டோ கன்செப்ட் ப்ரைஸ் பேசும் கிரிப்டோ கன்செப்ட் டெக்னிக் கன்செப்ட் வீடியோ போடுவேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ட்ரேடிங் வெப்சைட்டில் இருக்கோங்க. பிடிசி வெப்சைட் டெவலப் பண்ணிங்க. டெய்லி ட்ரீம் வச்சுக்க ப்ரைஸ் கரெக்டாக பார்த்தீங்கன்னா $1,22,380 இருக்குங்க. ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி போன ஹை எவ்வளோ தொலைப்பு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா $1,23,000 வரைக்கும் போயிருக்கு. சரிங்களா? ஸோ ஆல்ரெடி நம்ம வீடியோலேயே நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ 1,25,000க்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ 1,23,000க்கும் ப்ரைஸு போயிருக்கு. சரிங்களா? இப்போது அகெயின் நம்மளுக்கு இந்த இடத்துலேருந்து ஒரு புல் பேக் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ வந்தால் ஓகேங்களா, புல் பேக் வந்ததுன்னா சரிங்களா, அப்படி புல் பேக் வருது அப்படின்னா எவ்வளோ தொழில் வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபஸ்ட்டு இருக்க டிமாண்ட் ஏரியா எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான். 1,18,000லேருந்து 1,17,600. ஓகேங்களா? இதுதான் டிமாண்ட் ஏரியா. இந்த டிமாண்ட் ஏரியா வந்து ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால மேபி ப்ரைஸு இந்த டிமாண்ட் ஏரியா கீழே விக்கு வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ மேபி ப்ரைஸு இந்த டிமாண்ட் ஏரியா கீழே விக்கு வந்துட்டு போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு டிமாண்ட் ஏரியா நோட் பண்ணிக்கோங்க. 1,18,000லேருந்து 1,17,682. ஓகேங்களா? ஸோ இந்த டிமாண்ட் ஃபெயிலியர் ஆன பிறகு அடுத்து எங்கே வரலாம் அப்படின்றது நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம இந்த சப்ளை சொல்லியிருந்தோம் இல்லைங்களா, 1,15,000லேருந்து 1,10,000. மேபி இந்த டிமாண்ட் ஃபெயிலியர் ஆகுனா இந்த சப்ளை இப்போ வந்து என்ன ஆகும்னா டிமாண்ட் ஆக்டிவேட் ஆகும். ஓகேங்களா? ஆக்டிவேட்டு அதுக்கப்புறம் வந்து ப்ரைஸ் மேலே போகும். சரிங்களா? அதாவது என்னென்னா இன்னும் இந்த இடத்துலேருந்து வந்து செல்லிங்கான எந்த சைனுமே இல்லை, கரெக்ஷனுக்காக எந்த சைனும் இல்லை, அக்ரெசிவாக பம்ப் ஆகி தான் இருக்குது. சரிங்களா? அப்படி வந்ததுன்னா நான் சொல்கிறேன், திடீர்னு வந்தால் கூட நம்மளுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிமாண்ட் ஏரியா என்னன்றது நான் அப்டேட் பண்ணி வச்சுடுறோம். சரிங்களா? ஏன்னா ஒரு புல் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கரெக்ஷன் அப்படின்றது எப்படி வரும்னா ஒரே நாளில் வந்துட்டு போகும். சரிங்களா? ஸோ அதான் அதனால தான் நான் உங்களுக்கு வந்து டக்குன்னு கூட வந்துட்டு போவோம். அதனால தான் நான் உங்களுக்கு வந்து உடனே டிமாண்ட் ஏரியா அப்டேட் பண்ணிடுறேன். 1,18,000லேருந்து 1,17,680. சரிங்களா? ரைட். ஓகே. ஸோ பிடிசி பார்த்தீங்கன்னா நல்லா புல்லிஷாக இருக்குது. ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஆல்ட்டு காயினும் வந்து ஓரளவுக்கு புல்லிஷாகவே மேலே ஏறின்னு இருக்குது. ஸோ எல்லாருமே ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன். நானுமே ஹாப்பியாக இருக்கேன். நீங்களுமே ஹாப்பியாக இருந்தீங்கன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் வந்து ஒரு ஃபயர் பட்டன் மட்டும் போட்டு விடுங்க. ஓகேங்களா? ஃபயர் பட்டன் இல்லைன்னா வந்து ஹார்டின் பட்டன் ஏதாவது ஒரு பட்டன் வந்து போட்டு விடுங்க. நல்லா ஒரு ஜாலியாக இருக்கிற மாதிரி ஏதாவது பட்டன் போட்டு விடுங்க. ஸோ நல்லாயிருக்கும். ஓகேங்களா? ரைட். ஓகே. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா டாமினன்ஸ் என்னப்பா பண்ணுறான் அப்படின்றது பார்த்தோன்னா டாமினன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த கரெக்டாக வந்து இந்த ட்ரெண்ட் லைன் ஏரியாவில் கன்சல்டேட் ஆகிருக்கான். ஓகேங்களா? டாமினன்ஸ் வந்து பம்பும் ஆகல டம்பும் ஆகல, அந்த இடத்துல வந்து சின்னதாக வந்து கன்சல்டேட் ஆகிருக்கான். ஸோ டாமினன்ஸ் ஒரு வேளை நம்மளுக்கு மேலே போனான்னா எது வைக்க போகலாம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஸோ இந்த இது இருக்குது பார்த்தீங்களா, என்னென்னா இந்த ஒரு ஸ்பின்னிங் டாப் இருக்குங்களா, ஸ்பின்னிங் டாப் மேலே நம்மளுக்கு வந்து ஒரு சப்ளை ஏரியா இருக்குது. சரிங்களா? அந்த சப்ளை ஏரியா எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6530லேருந்து 6590 இது பக்கத்தில் வேணால் போயிட்டு வரலாம். ஓகேங்களா? அதுவும் இதுவும் வந்து ஆப்ஷன் தாங்க. ஏன்னா வந்து இவன் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த டிமாண்டே வந்து சப்போர்ட்டாக இந்த டிமாண்டே பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டண்ட்டாக எடுத்துகிட்டு கீழே வந்தான். பட் நேற்று கேண்டல் நம்மளுக்கு வந்து கீழே வரலை. ஓகேங்களா? ஸோ திரும்ப வந்து ரிஜெக்ட் ஆகி மேலே போய் க்ளோஸ் வச்சிட்டான். ஸோ அதனால் வந்து இன்றைக்கி கேண்டல் என்ன பண்ணணும்னா ஒன்று இங்கேருந்தே ட்ராப் ஆகணும், அப்படி மேலே ஏறினா இதுக்கு மேலே போகக்கூடாது. ஓகேங்களா? எனக்கு தெரிஞ்சு போக மாட்டாங்க, ரொம்ப கஷ்டம்தான். இவன் வந்து திரும்ப வந்து இந்த ட்ரெண்ட் லைனில் வந்து இந்த ட்ரெண்ட் லைன் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் லைனாக இருக்கிறதுனால இந்த இடத்துல சின்னதாக கன்சல்டேட் ஆகிறான். ஆனால் இது நல்லது தான் நான் சொல்லுவேன். ஓகேங்களா? அப்படியே கடன்னு கீழே வரக்கூடாது. ஸோ பொறுமையாக தான் கீழே வரணும். அந்த பொறுமையாக கீழே வர டைமில் நம்மளுக்கு வந்து ஆல்ட்டு காயிலாகவே நல்லாவே பம்ப் ஆகும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீக்லி கேண்டல் போன வாரம் பார்த்தீங்கன்னா ஒரு பியரிஷ் கேண்டலாக பிரிண்ட் ஆகிருக்கான். ஓகேங்களா? பியரிஷ் கேண்டலாக பிரிண்ட் ஆகிருக்கான். ஸோ இந்த வாரம் நம்மளுக்கு மறுபடியும் இந்த லோவை உடச்சி இன்னும் ட்ராப் ஆகணும் கீழே. ஸோ ஆகிறதுக்கான சான்சஸும் இருக்குது. ஓகேங்களா? ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ இந்த வாரம் நம்மளுக்கு இந்த லோவை உடச்சி கீழே வந்து க்ளோஸ் வச்சிட்டானா நம்மளுக்கு இந்த ரேசிங் விச் வந்து பிரேக் டவுன் ஆகிடும். ஸோ இன்னும் நம்மளுக்கு பிரேக் டவுன் ஆகலை. சரிங்களா? பிரேக் டவுன் ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த இடத்துல சப்போர்ட் எடுப்பான். இந்த இடம் நான் சொல்கிறது பார்த்தீங்கன்னா இந்த லாங் டேர்ம் ட்ரெண்ட் லைன் வருது பார்த்தீங்களா, இந்த லாங் டேர்ம் ட்ரெண்ட் லைனில் வந்து அவன் சப்போர்ட் எடுக்க ஆரம்பிப்பான், இல்லைனா கன்சல்டேட் ஆக ஆரம்பிப்பான். சரிங்களா? ஸோ இந்த லெவல் உடச்சாலே நம்மளுக்கு வந்து ஒரு இந்த லெவல் உடச்சாலே நம்மளுக்கு அழகாக அப்படி கீழே வரதுக்கான சான்சஸ் மூமெண்ட் அப்படியே கீழ் நோக்கி வரதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்னன்றது. சரிங்களா?
அதே மாதிரி பிடிசி பார்த்தீங்கன்னா பிடிசியோட வீக்லி க்ளோஸ் பார்த்தீங்கன்னா போன வார கேண்டலோட க்ளோஸ் பாருங்கள் என்ன சூப்பராக இருக்கலாம். ஓகேங்களா. ஸோ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் இதுதான் நம்மளோட சப்ளை ஏரியா. ஓகேங்களா. இந்த சப்ளை ஏரியாவை எவ்வளோ அழகாக பிரேக் பண்ணியிருக்காங்க பாருங்கள். லோ அதாவது ஓப்பன் ஆனது சப்ளை கீழே, க்ளோஸ் ஆனது வந்து சப்ளைக்கு மேலே. அப்போ இந்த சப்ளை வந்து பயங்கரமாக பிரேக் ஆயிடுச்சின்னு அர்த்தம். ஓகேங்களா. ஸோ இந்த வாரமும் நம்மளுக்கு வந்து ஒரு புல்லிஷ் கேண்டலாக பிரிண்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா. இந்த வாரமும் நம்மளுக்கு ஒரு புல்லிஷ் கேண்டலாக பிரிண்ட் ஆகணும், ரிஜெக்ட் ஆகக்கூடாது, பிரிண்ட் ஆகணும். ஸோ அப்படி புல்லிஷ் கேண்டலாக பிரிண்ட் ஆகினா ஸோ அடுத்த வாரம் மேபி வந்து ஒரு சின்னதாக வந்து ஒரு கன்சல்டேஷனோ இல்லைனா வந்து ஒரு சின்னதாக புல் பேக் மாதிரி வந்துட்டு கூட மேலே போகலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த வாரம் நம்மளுக்கு ஷார்ட்டாக நம்மளுக்கு ஒரு புல்லிஷ் கேண்டலாக பிரிண்ட் ஆகணும். அதுவும் வந்து என்னென்னா கொஞ்சம் பெரிய கேண்டலாக வந்தால் இன்னுமே சூப்பராக இருக்கும். அதாவது இந்த கேண்டலை கம்பேர் பண்ணும்போது இந்த இப்போ வர கேண்டல் வந்து கொஞ்சம் பெருசாக இருந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஓகேங்களா. ஸோ இது எது வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அக்ரெசிவ் மூவ் எது வைக்கும்னா 1,45,000லேருந்து 1,80,000. ஓகேங்களா. 86,000 சரிங்களா. இதுதான் என்னோட எக்ஸ்பெக்டேஷன். 1,45,000க்கு மேலே போனாலே நம்மளுக்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிடிசி செல்லிங் ஜோனுக்குள்ளே போயிடுவோம். ஓகேங்களா. ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து பையிங் மோடில் இருந்திருக்கான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மிட் ரீஜனில் இருக்கிறான். ஓகேங்களா. 1,45,000க்கு மேலெல்லாம் போயிட்டான்னா அவன் செல்லிங் ஜோனுக்குள்ளே போயிடுவான், செல்லர்ஸ் இருக்கிற ஏரியாவில் போயிடுவான். ஸோ என்னோடய எக்ஸ்பெக்டேஷன் இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் ஏதாவது ஒரு இடத்துல வந்து டாப் அடிக்கும் அப்படின்றது என்னோடய எக்ஸ்பெக்டேஷன். ஸோ 145 போயிடுச்சுன்னா நம்ம வந்து கொஞ்சம் சேஃபர் சைடாக இருக்கிறது ரொம்பவே நல்லாயிருக்கும். ஓகேங்களா. அதே மாதிரி தான் நான் சொல்கிறது டாமினன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 55க்கு கீழே வந்தாலே சேஃபர் சைடாக போயிடணும். ஸோ 55 கீழே வந்தாலே நம்ம வந்து ஓரளவுக்கு சேஃபர் சைடாக வர ஆரம்பிச்சிடணும். ஓகேங்களா. டாமினன்ஸ் வந்து இந்த 55க்கு கீழே வரும்போதே கரெக்டாக வந்து எந்தெந்த காயின்ஸில் நம்மளுக்கு ஹை ஃபார்ம் ஆகிருக்கோம் அங்கன்றது நம்ம எஸ்கேப் ஆக ஆரம்பிச்சிடணும். ஓகேங்களா. அதே மாதிரி இன்னொரு விஷயமும் சொல்லிடுறாங்க. ஸோ இந்த சீசனில் பார்த்தீங்கன்னா எல்லா காயினும் பர்ஃபார்ம் ஆகுமா, ஆல்ட்டு காயின் எல்லாமே பர்ஃபார்ம் ஆகுமான்னு பார்த்தீங்கன்னா தெரியாது, அது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கும். சரிங்களா. சில காயின் வந்து பர்ஃபார்ம் ஆகாமே கூட போகலாம். அப்படி இருந்து கூட அதாவது பர்ஃபார்ம் ஆகாமே கூட போகலாம். அது எது காயின் எந்தெந்த காயின்ன்றதுல யாருக்குமே தெரியாது. ஓகேங்களா. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிடிசி டாமினன்ஸு 55-50 கிட்ட வந்து கூட நம்ம இத்தீரியம் பார்த்தீங்கன்னா ஒரு 6,000 8,000 ரேஞ்சு வந்து கூட பிட்காயின் பார்த்தீங்கன்னா 1,50,000க்கு மேலே போயிருந்து கூட நம்மளோட காயினை பம்பே ஆகாமல் அப்படியே நின்று இருந்ததுன்னா அந்த காயினு நம்மளுக்கு இந்த சீசனில் அந்த காயின் பர்ஃபார்ம் பண்ணலை அப்படின்றது அர்த்தம். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி சில காயின்ஸு நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன்னா இப்போது நிறைய காயின்ஸ் இருக்குது மார்க்கெட்டில். ஓகேங்களா. அதனால் எல்லா காயினும் பர்ஃபார்ம் பண்ணுன்றது கிடையாது. ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் வந்து லாஸ்ட்டாக வந்து இத்தீரியம் ஒரு ரவுண்ட் டெஸ்ட் பண்ணிடலாங்க. ஸோ இத்தீரியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவனும் பார்த்தீங்கன்னா போன வாரம் என்ன பண்ணியிருக்கான்னா இந்த சப்ளையை பிரேக் பண்ணி கேண்டலில் க்ளோஸ் வச்சுருக்கான். ஓகேங்களா. ஸோ பிரேக் பண்ணி கேண்டலில் க்ளோஸ் வச்சுருக்கான். ஸோ இத்தீரியமோட எக்ஸ்பெக்டிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3,500க்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகே. இத்தீரியம் பார்த்தீங்கன்னா 3,500க்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இவன் ஸ்டில் நவ் நம்மளுக்கு வந்து நல்லாவே புல்லிஷாக தான் இருக்கிறான். ஓகேங்களா. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்கேஸ் நம்மளுக்கு வந்து டாமினன்ஸு கீழே வரான்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா. டாமினன்ஸு இன்கேஸ் டாமினன்ஸ் வந்து மேலே போகிறான்னு வச்சுக்கோங்க, ஒரு கரெக்ஷனுக்காக மேலே போகிறான்னா அப்போ நம்மளுக்கு இத்தீரியம் வந்து கரெக்ஷனுக்காக கீழே வருவான். ஸோ அப்படி வந்தால் கூட நம்மளுக்கு என்ன ரேஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சப்ளை இருக்குது பார்த்தீங்களா, இந்த சப்ளை வந்து இப்போ நம்மளுக்கு டிமாண்ட் ஆக்ட் ஆகும். ஒரு நிமிஷம். ஓகே. இந்த சப்ளை வந்து நம்மளுக்கு டிமாண்ட் ஆக்ட் ஆகும். சரிங்களா. ஸோ என்ன ரேஞ்சு நோட் பண்ணிக்கோங்க, 2,878லேருந்து 2,745. சரிங்களா. இந்த சப்ளை வந்து டிமாண்ட் ஆக்ட் ஆகும். கீழே வந்தால் கூட இந்த இடத்துல டிமாண்ட் எடுத்துட்டு அகெயின் வந்து ப்ரைஸ் வந்து மேலே தூக்கி போயிடுவாங்க. சரிங்களா. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்றது. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கீழெல்லாம் வந்து ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் புல் மார்க்கெட் அப்போ வந்துன்னா கீழே வந்து ப்ரைஸ் வந்து பெருசாக வராது, அவன் நம்மளை உள்ளேயே போக விட மாட்டான். ஓகேங்களா. ஸோ டக்குன்னு மேலே தூக்கின்னு தான் போவாங்க. கரெக்டாக அவனோட பொட்டென்ஷியல் ரீச் பண்ணதும் மார்க்கெட்டை வந்து கன்சல்டேட் பண்ண ஆரம்பிச்சுடுவாங்க. அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு அக்ரெசிவ் புஷ் கொடுத்துனே தான் இருப்பாங்க மார்க்கெட்டில்.
ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பிடிசியில் பார்த்தீங்கன்னா நமக்கு நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடம் ப்ரைஸ் வந்து கரெக்டாக வந்து இந்த 76,000 இருக்கும்போது நான் என்ன சொல்லியிருந்தேன்னா இது ஒரு ஏஎம்டி பேட்டர்னில் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க அதை பாருங்கள், அதில் நான் தெளிவாகவே சொல்லியிருப்பேன். அந்த ஏஎம்டி பிரகாரம் என்ன இருக்கணும்னா ஒரு கன்சல்டேஷனு, கீழே பார்த்தீங்கன்னா ஒரு மேனிப்புலேஷனு, அந்த மேனிப்புலேஷனை வந்து நம்மளுக்கு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆல் டைம் ஹைவேக்கும் போவோம், அதுக்கப்புறம் ஒரு கரெக்ஷனு, அதுக்கப்புறம் மறுபடியும் அகெயின் ப்ரைஸ் வந்து மேலே போவோம். அதோட டார்கெட் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 1,45,000 கிட்ட வரும் அப்படின்றத நான் இந்த 76,000 இருக்கும் போது இந்த மூவ்மெண்ட்டை கணிச்சு நம்ம சொன்னோம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஐ பார்த்தீங்கன்னா 1,23,000 எங்கே 76,000 நம்ம சொன்னோம். அங்கேருந்து பார்த்தீங்கன்னா 1,45,000 வரைக்கும் போகும் அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்த்தேன். ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா அது வரைக்கும் அந்த லெவல் தான் அதே மூமெண்ட்டில் தான் ப்ரைஸும் நவுந்துருக்கு. ஸோ அப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு ஏஎம்டி பேட்டர்னும் ஒர்க் ஆகிருக்கு. ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி திரும்ப இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 2 பேட்டர்ன் நான் சொல்லியிருந்தேன், ஒரு பேட்டர்ன் தான் வேலை செஞ்சுருக்கு. ஒரு பேட்டர்ன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆன பேட்டர்ன் என்ன பார்த்தீங்கன்னா டபுள் பாட்டம். ஓகேங்களா. ஸோ இந்த டபுள் பாட்டம் வந்து 1,10,000 பிரேக் ஆகும்போது இந்த டபுள் பாட்டம் வந்து வேலிட் ஆகிடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ இந்த இடத்துல சொல்லியிருந்தேன் நான் இது வந்து டபுள் பாட்டம் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அப்போ இதோட டார்கெட் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1,24,000 ஓகேங்களா, 1,25,000 கிட்ட இதோட டார்கெட் இருக்குன்னு சொன்னேன். இன்னைக்கு வந்து ஹை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1,23,000 கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து நம்மளோட அனாலிசிஸ் வந்து கரெக்டாகவே வந்து மார்க்கெட்டில் ஒர்க் ஆகின்னு இருக்குது. இது பத்தாவதுக்கு இன்னொன்று சொல்லியிருந்தேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கேடிஏவை சொல்லியிருந்தேன், அது பயங்கரமாக சொல்லியிருந்தேன் கிட்டத்தட்ட. ஸோ கேடிஏ பார்த்தீங்கன்னா இது ஒரு வைக் ஆஃப் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த வைக் ஆஃப் பேட்டர்ன் பிரகாரம் தான் இந்த கன்சல்டேட் ஆகினிருக்கான். ஸோ அப்போ இப்படி கன்சல்டேட் ஆகினிருக்கானா இந்த இடத்துல இருக்கும்போது நான் சொன்னேன் கரெக்டாக கேடிஏ. ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல இருக்கும்போது சொல்லியிருந்தேன் என்ன சொன்னேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைக் ஆஃபில் இருக்கா அப்படின்னா நம்மளுக்கு திரும்ப வந்து இந்த லோவை உடையக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தேன். கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த லோ பக்கத்தில் வந்து தான் திரும்பி இருக்கான். ஸோ அப்போனா இந்த பேட்டர்ன் கிட்டத்தட்ட வேல்யூ சொல்லி இந்த இடத்துல நான் வீடியோ போட்டேன். இப்போ அங்கே இருக்கும்போது சொன்னேன் இந்த பேட்டர்ன் வேலிட் ஆகணும்னா கண்டிப்பாக வந்து இந்த லோவை மறுபடியும் உடைக்கக்கூடாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஹையை உடைக்கணும், சாரி இந்த ஹை கிடையாது, நான் இந்த ஹை சொல்லியிருந்தேன் 72 சென்ட்டை மறுபடியும் உடைக்கணும்னு சொல்லியிருந்தேன். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 52 சென்ட் கிட்ட வந்துட்டான். ஸோ இந்த 72 சென்ட்டை உடைக்கிற போது இந்த பேட்டர்ன் வேலிட் ஆகிடும். இந்த பேட்டர்ன் வேலிட் ஆகிடுச்சுன்னா ப்ரைஸ் வந்து நல்லாவே மூவ் ஆக ஆரம்பிக்கும். ஓகேங்களா. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த புல் ரனில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு நம்மளோட பேட்டர்ன்ஸ் நம்மளோட அனாலிசிஸ் எல்லாம் மார்க்கெட்டில் வேலை செஞ்சுருக்கு. ஓகேங்களா. ஸோ இதுக்கு நான் என்ன கேட்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிங்கன்னா ரொம்பவே ஹாப்பியாகும். ஓகேங்களா. கண்டிப்பாக இந்த வீடியோவுக்கு வந்து ஒரு லைக் போட்டிங்கனாலும் ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்கும். ஓகேங்களா. ரைட். ஓகே. ஸோ இப்போ அடுத்தடுத்து மார்க்கெட் என்னென்ன மூவ்மெண்ட் ஆகுது நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம். நம்மளுக்கு ஏற்ற மாதிரி வந்து மார்க்கெட் மூவ் ஆகுது. ஓகேங்களா. ரைட். ஓகே. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் போட்டுருங்க, அப்படியே கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணிவிடுங்க. ஸோ கடைசியாக நோட்டீஸ்லாம் மட்டும் சொல்லிக்கிறாங்கன்னா ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோவில் சொல்லிக்கிறது எல்லாமே ஓன் லெஸ்ஸஸ்ங்க. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண நீங்களே ஓன் இன்வெஸ்ட் பண்ணிட்டு உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைஸை கேட்டு டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ.